ஒருத்தர் வந்து அவர் கேட்குறாரு, எனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்குது, அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் அது ஒரு செகண்டில் உன்னோட சம்ஸ்காரம் என்னால் எடுக்க முடியும். ஆனால் நாளைக்கு நீ கடை பக்கம் போகும்போது அந்த டப்பாவை பார்த்தோன்னா அந்த டெண்டன்சி உனக்கு திரும்பி சிகரெட் பிடிக்கும்னு உனக்கு தோணிச்சுன்னா அந்த சம்ஸ்காரம் நீ திரும்பி உருவாக்கிப்பார். இதை பலமுறை நான் யோசித்து பார்த்தபோது எனக்கு தோன்றிய ஒரு பதில், நான் முதல்ல கேட்ட கேள்வி, அடிமைத்தனத்திலிருந்து எப்படி விடுபடுதல் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில், இந்த நதி மூலத்தில் அப்படியே கொஞ்சம் மேலே போய் பாருங்க. நதி ஓடுகிறது. நதி ஓடும் பொழுது அது ஒரு ஆற்றின் மடியை உருவாக்குகிறது. இந்த நதி எங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, கடைசியில் பார்த்தீங்கன்னா நதி மூலம்ன்றது நார்மலாக மலை மேலே ஆரம்பிக்கும். அங்கிருந்து விழக்கூடிய நீரானது ஒன்றாக சேர்ந்து பலம் பெற்றுக்கொண்டு மலையிலிருந்து இறங்கி ஒரு ஆற்றுப்பாதையை உருவாக்கி அதன் மூலமாக ஓடி கடலில் போய் சேர்கிறது. அது விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா மலையினுடைய உச்சியில் ஒரு இடத்துல விழும். நான் காவிரியினுடைய மூலம் மலை மேலே போய் பார்த்துருக்கேன். சின்னதாக ஒரு அவ்வளோதான் இருக்கும். அந்த இடத்துல விழும். அப்படியே விழ ஆரம்பித்து வந்து அதை இந்த மொமெண்டமை கேதர் பண்ணி வரும். அதோட லிங்க் பண்ணி பார்க்கும்போது இதில் உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். இந்த மேலே மலை மேலே விழக்கூடிய தண்ணீரினுடைய திசையை மாற்றினீங்கன்னா என்ன ஆகும்?